அதாவது நீங்க ஃபுட்பால் இல்ல இந்த ஸ்போர்ட்டேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா ரோலர் கோஸ்டர் எமோஷனும் நீங்க பாப்பீங்க. அதாவது எப்படின்னா லைக் ஒரு பாயிண்ட்ல கீழே இருப்பீங்க, அப்புறம் திடீர்னு மேல போவீங்க, திடீர்னு கீழே வருவீங்க, மேல கீழே மேல கீழேன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஆனா ஒரே மேட்ச்ல வந்து நான் வந்து 27ல இருந்து 37 போயிட்டு 57 போயிட்டு 17 ஆயிட்டு 10 வயசு ஆயிட்டு மறுபடியும் 27 வந்தேன் நான். ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்டோட ஒரு எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் ஒரு ஆல்மோஸ்ட் நாக் அவுட் கேம் மாதிரி ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி கேம் பண்றச்சே வந்து ஒரு ஒன்னு பண்ண வைக்கும். அண்ட் அதுதான் பண்ண வச்சாங்க. அண்ட் அகைன் எப்பயும் பண்ண வச்சாங்க சென்னை எஃப்சி. அண்ட் 3 games in a row வந்து கம்பேக் வின்ஸ்க்கு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஓன் கால் கீழே ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சதே இல்லை. என்னன்னு தெரியல, இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் 3 games கோல் கன்சீட் பண்ணிட்டு அண்ட் தென் வி கேம் பேக் டு வின். அது வந்து 3 கம்பேக் வின்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் டீம் எவர் டு டூ சோ. அண்ட் வந்து நீங்க ட்விட்டர்ல எல்லாம் பாப்பீங்க சம்திங் இந்த மாதிரி இன்ஜெக்ட் திஸ் இன்டு மை வெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற எதுவும் இல்ல. ஊசியில அந்த மேட்ச் அந்த அட்ரினல் ரஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே உள்ள அப்படியே சொருங்க அப்படியே. ஏன்னா வந்து நீங்க பாஸ்கெட் பால்லாம் சில பாப்பீங்களா, பாஸ்கெட் பால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த 3 பாயிண்டர் 2 பாயிண்டர் எடுத்துட்டு அப்படியே சில சைட் லைன் எல்லாம் உட்காரவங்க வந்து எப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு. அதுதான் என்னோட இது. எனக்கு காத்தாலாம் எனக்கு அந்த வந்து அட்ரினல் ரஷ் எங்க கோல் ரியாக்ஷன்லாம் பார்த்துப்பீங்க. பார்க்கலன்னா பாருங்க, இந்த வாட்ச் அலாங்ல என்னோட கோல் ரஷ் ரியாக்ஷன்லாம் அந்த அட்ரினல் ரஷ்ல இருந்து ஒன்றும் நான் ரிகவர் ஆகல. அதாவது இந்த மிஸ்கினோட இதுல சொல்ல மாதிரி அந்த கோலே வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு 1000 தடவை பார்த்துட்டேன், இன்னும் 2000 தடவை பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து impact of that goal that has given us and the advantage that has given us now into the playoffs, அது வந்து all will be discuss பண்ணுவேன். but make sure you like, share and subscribe. This is probably the best time to be a Chennai FC fan if you want to become one. நான் வந்து எவ்வளவோ பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்ன தேட போகுதுன்னு நினைச்சா நாங்க இங்கதான்டா வந்திருக்கோம், இதுதான் எங்க கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து நிக்கிறோம் நம்ம சென்னை எஃப்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிஃபோர் ஈவன் கோயிங் டு மேட்ச் ரிவ்யூ லைன்-அப்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, நான் வந்து ஐ ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் அப், என்னுடைய கையை மேலே போட்டு ஓன் காயில் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா வந்து நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு டர்ன் ஆன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு நெவர் சே டை ஆட்டிடியூட் அந்த மாதிரின்னு லைக் ஒரு இன்ஸ்டில் பண்ணவர் அப்படிங்கிற டீம்ல. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தோம்னா லைக் ஃபர்கெட் வினிங், லைக் வந்து ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணாலே வந்து நம்ம அவ்வளவுதான் தோத்து போயிட்டோம், we would lose our hopes and என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சும்மா லாங் பால் போட்டு ஹோப் பண்ற மாதிரி ஒன்னு இது பண்ணுவோம். லைக் சும்மா விளையாடுவோம். பட் after this international break கடைசி 3 gamesல we are seeing a team that has the full on fighting spirit. We are seeing a team that has this never say die attitude. We are seeing this team that has this okay பரவாயில்ல, ஒரு கோல் கீழே போனாலும் பரவாயில்ல, 2 கோல் கீழே போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் சண்டை செய், ஜெயிக்கிறோமோ இல்லையோ சண்டை செய்யணும், சண்டை செய், தோத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கோ டவுன் ஒரு சண்டையோட போ. அப்படியே வந்து அந்த ஒரு கோர மாதிரி வெளில போகாம வீரனா வெளில போ. அட்லீஸ்ட் வீரமா நல்லா ஃபுல்லா சண்டை போட்டு அப்புறம் தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சில வாட்டி நம்ம எதிர் டீம் வந்து பார்ட்டி தான் ஆகணும். பட் எதுவுமே பண்ணாம நீங்க தோத்து போனீங்கன்னா அது உங்க தப்பு தான் அது. அண்ட் இந்த லாஸ்ட் 3 games நம்ம வந்து பாக்குறோம். அண்ட் இதுதான் வந்து கரண்ட் ஸ்பாட் ஆஃப் தி சீசன்ங்கிறப்போ இந்த டைப்ல இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொண்டு வந்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஓவன் காயில் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட். அண்ட் அகைன் as from PB Talks, நான் எல்லார்கிட்டயும் I tender a very soft apology. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I didn't think you were going to do this. I didn't know you had the capability of doing this. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, சுத்தமா நீ நம்பிக்கையே இல்லை. பட் நம்பிக்கை வர வச்சுட்டீங்க. நானும் வந்து ஓன் காயில் அவுட் வீடியோ வேற போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ தப்பு என் மேலதான். and I hold my hands up for it. and கேம் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து சென்னை எஃப்சி லைனப் வந்து ஒரே சேஞ்ச் தான். பிகாஸ் வாஸ் சஸ்பெண்டட், அதுக்கு பதிலாக வாக்கிங் டிசாஸ்டர் கேம் இன் சார்த்தக் கோலை. மற்றபடி சேம் லைனப் தான். அண்ட்
திஸ் கேம் வந்து டாக்டிக்கலா மாஸ்டர் கிளாஸ் பண்ணி இது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போறது இல்ல. பிகாஸ் ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா ரெண்டு டீமே மிட் டேபிள் டீம். One was 1 point over the other. Chennai FC was 1 point over Northeast United, both with almost same goals scored, almost same goals conceded. So ஆல்மோஸ்ட் சேம் டீம் மாதிரி வச்சுக்கலாமே. நார்த் ஈஸ்டோட கடைசி ஃபியூ கேம்ஸ் பாத்தீங்கன்னா கூட அவங்களாம் கூட லைக் ஒரு 2-3 பெரிய டீம் அடிச்சுட்டு 2 டீம்ல தோத்துருக்காங்க. ஸோ லைக் எப்படின்னா லைக் கேரளா வந்து 2 வாட்டி அடிச்சாங்க, பட் தே லாஸ்ட் டு பஞ்சாப். மும்பை சிட்டியோட தோத்தாங்க, அது எல்லாரும் தோக்கதான். பட் ஐ திங்க் தே பீட் another டீம் நினைக்கிறேன். ஈஸ்ட் பெங்கால் அடிச்சாங்க. ஸோ அவங்களும் சென்னை எஃப்சிமா கிட்டத்தட்ட மேலேயும் கீழேயுமா எல்லா எமோஷன்ஸ் இது பண்ண ஒரு டீம் தான். கிட்டத்தட்ட 2 சேம் டீம்ஸ் பிளேயிங் ஆன் தட் சேம் பேட்டில் ஃபீல்ட் தான் சொல்லணும். அண்ட் வந்து இட் வாஸ் நெவர் கோயிங் டு பி a டாக்டிக்கல் கேம். யார் வந்து டாக்டிக்கலி அவுட் ஸ்மார்ட் பண்ணது அந்த மாதிரிலாம் கேம் இருக்க போகுது இல்லை. இட் வாஸ் அபவுட் ஹூ மேட் த லெஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் யார் வந்து கடைசியில அந்த ஒரு இந்த மாதிரி கேம்ஸ் தான் கேம்ஸ் ஆஃப் மோமெண்ட்ஸ்ங்க. அந்த வந்து சம்டைம்ஸ் டாக்டிக்ஸ் தூக்கி போட்டு ஒரு பிளேயர் வந்து ஒரு பொறுப்பெடுத்து ஓகே இந்த கேம்ல நான் தான் பண்ண போறேன், இந்த கேம்ல நான் தான் வந்து டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்க போறேன், இந்த கேம்ல நான் தான் வந்து பொறுப்பெடுத்து ஒரு பிளேயரை தாண்டி போயிட்டு இல்ல ஒரு அப்படியே ஒரு கேர்ள் பாஸ் போட்டு இல்ல ஒரு பினிஷ் பண்றதோ அந்த மாதிரி நான் தான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கேம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து வேற எதுவுமே வந்து டாக்டிக்ஸ் ஒரு பக்கம் சொல்லலாம். பட் அல்டிமேட்லி இந்த கிரன்ச் கேம்ஸ் லைக் பிளேட் ஃபார் பிளே ஆஃப் ஸ்பாட்டா இருக்கட்டும், டாப் ஆஃப் த டேபிள், செமி ஃபைனல்ஸா இருக்கட்டும், இட்ஸ் அபவுட் மோமெண்ட்ஸ். நீங்க எல்லா யூரோப்பியன் ஃபுட்பாலே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட லைக் வந்து பிக் பிளேயர்ஸ் லைக் இந்த ஜிடான், R9, ரொனால்டோ, மெஸ்ஸி, முகமது சாலா, எவ்ரி ஒன் வந்து ஒரு கரன்சி ஒரு 0-0 இல்ல அந்த டென்ஸ் கேம் இருக்கும்போது டேக் இட் அப்பான் themselves லைக் ஓகே நான் வந்து பால் எடுத்துன்னு போய் ஓடி நான் வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணி நான் கோல் அடிக்க போறேன். அந்த மாதிரி ஒரு இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் அப்படிதான் இருந்தது ஓரளவு பாயிண்ட்டுக்கு மேல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஹாஃப். அது வந்து லைக் இட் வாஸ் லைக் போத் டீம்ஸ் டிட் நாட் வாண்ட் டு லூஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்க பார்த்தாலும் மிஸ் பாஸ், ஃபைனல் தேர்ட் போனா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனு, லைக் வந்து ரெண்டு டீமே வந்து கிளியர் கட் ஓப்பன் லைக் ஓரளவுக்கு 1-on-1 சான்சஸ் ஆர் ஓரளவுக்கு டார்கெட் அடிக்க வேண்டிய தூக்கி வேலை 6 அடிச்சாங்க. 1-2 சான்ஸ் தான் வந்து கோல் அடிச்சாங்க. லைக் ரைன் எட்வர்ட்ஸ் ஒரு பாயிண்ட் பிளாக் சேவ் வந்து இது பண்ண நார்த் ஈஸ்ட் கீப்பர் இருந்து. அண்ட் இன்னொரு பக்கம் நெஸ்டர் வந்து சேவ் இது பண்ணாரு. அண்ட் பிஃபோர் ஹாஃப் டைம் தேவ்ஜித் ஹேவ் டு மேக் அ சேவ் ஒரு கிளான்சிங் ஹெடர் ஃப்ரீ கிக்ல இருந்து. And I was like, okay, second half, let's see what both these teams do. Because any team had to win. The draw was not going to help either team. Draw வந்து ஈஸ்ட் பெங்கால் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போச்சு. Both teams had to win and both teams they had to make changes. And ரெண்டு டீமே actually to their credit changes பண்ணாங்க. I credit Northeast United because they also went for it. நீ வந்து சும்மா அவங்க உட்கார்ந்து டிராக்காக இது பண்ணிக்கலாம், பட் கவுண்டர் பண்ணிக்கலாம், but they also went for it. Both teams went for it. And வந்து சரி இங்கே உருவாக்க லைக் நார்மலா இந்த மாதிரி 0-0 கட்சி ஏதோ ஒரு மிஸ்டேக் அல்லது வந்து ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் கோல் வரும். மிஸ்டேக் வந்துச்சு சென்னை எஃப்சிட்ட இருந்து. கெஸ் பண்ணுங்க யாருன்னு. 100 ரூபாய் சத்தியமா தரமாட்டேன், ஏன்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சாத்தக் கோலாய். அதாவது இங்கேருந்து யூஆர் இன் டிஃபென்ஸ், சுத்தி பிரஷரே இல்ல, உட்காந்து பாஸ் பண்ணலாம், சைட்ல தச்சத்து பாஸ் பண்ணலாம். why are you trying to clear it and clear பண்ண சாக்ல ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் and then backல we are exposed 2-1 டக்குன்னு ஒரு பிரேக் அவே and 2-1 கோல் போட்டாங்க சாத்தா கோலாய். அதாவது லைக் எப்படிங்க லைக் ஒவ்வொரு கேமும் லைக் there is one mistake in him that leads to a goal. எவ்வளவு கேமும் சாத்தா கோலாய். I mean no disrespect to him, but seriously bro, you're not good enough for this club bro, seriously. அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் பண்ணீங்க, ஓரளவுக்கு ஓகேவா பண்ணீங்க, பட் ஒரு கேம்க்கு ஒரு எரர் இந்த மாதிரி பண்றது சாரி ப்ரோ, நான் ஒத்துக்க முடியாது. அண்ட் வந்து 1-0 டவுன் அண்ட் ஐம் லைக் அண்ட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல 49th மினிட்ல ஆஃப்டர் ஹாஃப் டைம் இந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணது கிரிமினல்ங்க. ஸ்ட்ரைட் ஆஃப்டர் ஹாஃப் டைம் யூ கேனாட் கன்சீட் கோல்ஸ் லைக் தட்ங்க. அது வந்து ஏன்னா வந்து ஒரு டீம் டாக் கூட பண்ணிட்டு போற மேனேஜரு உடனே இது கன்சீட் பண்ணீங்கன்னா இட் ஸ்டாப்ஸ் யுவர் ஃப்ளோ, இட் ஸ்டாப்ஸ் யுவர் ரிதம். சரி ஓகே செத்தோன்ன மாதிரி இதுக்கப்புறம் என்னன்னா பண்ண போறப்பின்னு நினைச்சோம். லைக் நல்லவேளை ரஹீம் அலி கொண்டு வந்தோம். வின்சி ஹிட் த போஸ்ட் பிஃபோர் தட் வந்து ஒலே ஆஃப் பண்ணாரு. வின்சி அது வந்து சரியா கனெக்ட் பண்ணல, ஒரு ஷார்ட் மாதிரி பண்ணாரு, ஹிட் த போஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு போச்சு. லைக் இந்த பக்கம் சில பொசிஷன் வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் சில பொசிஷன் வச்சிருந்தாங்க.
Like ஓரளவுக்கு there was half chances creation and all that, but like there was no like cutting edge from either teams. Like வந்து சேவ்ஸ் இருந்துச்சே தவிர there was not really okay இந்த டீம் தான் வந்து ஜெயிக்க போற அப்படின்னு இல்லை. was kind of like mid தான் சொல்லணும். அண்ட் அப்போன்னு பார்த்து 71st மினிட்ல நான் வாட்ஸ்அப்ல சொன்னேன் இப்பதான் we score against மோகன் மகான் அப்படின்னு and turned it around and exactly we got an Olympic goal from notice period ஆகாஷ் சங்வான். ஏன்னா வந்து கார்னர் எடுக்கிறாரு ஸ்ட்ரைட்டா அப்படியே அங்கேருந்து உள்ள போகுது. கீப்பர் இஸ் அன்சைட்டட் அண்ட் வந்து ரைன் எட்வர்ட்ஸ் அந்த பால் உள்ள ஹெட் பண்ணாரு. பட் ஹெட் பண்ணனாலும் ஆக்சுவலா உள்ள போயிருக்கும். அண்ட் கோல் வாஸ் rightfully so credited to ஆகாஷ் சங்வான் and that brought us back into the game. And I was like okay இங்கேந்திரா வந்துச்சு இது straight out of the blue. லைக் வந்து ஒரு மேஜிக் ஷோ பாக்குறீங்க திடீர்னு ஒரு முயல்குட்டி எல்லாம் வருது ரேபிட் அவுட் ஆஃப் த ஹேட் அந்த மாதிரி ஆகாஷ் சங்வான் அப்படியே உள்ள கர்வ் பண்ணி விட்டு I was like okay let's see. ஏன்னா அதுக்கப்புறம் 15 minutes was more than enough to get a winner. And அதுக்கப்புறமா we saw both teams go toe to toe, go absolutely head and toe. வந்து ரெண்டு டீமே ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் எப்படின்னு தே பாட்டன் டாமிக் ஜூரிச் தான் பேர் நினைக்கிறேன். 4 மேட்ச் 5 கோல் வச்சிருந்தாரு. ஐ திங்க் அவரே சப்பா தான் வந்திருந்தாரு. பட் he was obviously going to be difference maker. and வந்து 2 back-to-back போஸ்ட்ங்க. ஒரு பக்கம் ரஹீம் இர்ஃபான் யாதவ் had come on. ஒரு பக்கம் ரஹீம் அலி வந்து ஓவர் ஹெட் கிக் ட்ரை பண்ணாரு. இர்ஃபான் had stayed on side and Irfan goes to head that ball. Northeast keeper fumble பண்ணி வெளில போஸ்ட் போகுது. I was thinking டே என்னடா இது நம்ம என்னடா பண்ணோம் அதுக்கப்புறமான்னு. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெயிட் இன்னொரு பக்கம் அவங்க ஒரு அட்டாக் போடுறாங்க. அங்கித் முகர்ஜி டஸ் நாட் ஸ்டே வித் டாமி ஜூரிச் நல்லா செஸ் பண்றாரு. லெஃப்ட் ஃபுட்டட் ஷாட் போஸ்ட் அடிச்சு எல்லாரும் டெப்சிட் கைக்கு வந்தேன். ஐம் லைக் டேய் நம்மளும் போஸ்ட் அடிக்கிறோம் அவங்களும் போஸ்ட் அடிக்கிறோம். போஸ்ட் அடிச்சு டெப்சிட் கையில வந்து பிடிக்கிறாரு. and I'm like thinking maybe is this our time இதுதான் நம்ம இதுவான்னு. and கடைசி வரைக்கும் போகுது. we are bringing on changes. அவங்களும் சேஞ்சஸ் தான் கொண்டு வராங்க. ரெண்டு டீமே வந்து மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. and கடைசியில வந்து this 90th minute winners வந்து என்னைக்குமே வந்து அந்த அட்ரினலிஸ்ட் கொடுக்குற அட்ரினலிஸ்ட் வந்து என்னைக்குமே பீட்ஸ் எவ்ரிதிங். லைக் நீங்க யூ கேன் கோ த்ரூ த சேடஸ்ட் ஆஃப் சேட் டைம்ஸ் பட் ஒரு 90th minute winner உங்க டீம் வந்து பாக்குறீங்கன்னா எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி விட்டுரும். இருக்கிற எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி விட்டுரும். and that's what we got. some decent play for my left hand side. பால் வச்சுட்டு இருக்கோம். ரஹீம் அலி கார்னர் ஷீல்ஸ் இர்ஃபான் எல்லாம் பால் வச்சுட்டு இருக்கோம். and வந்து உள்ள கொண்டு போறோம். பட் வந்து கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நல்ல டிஃபென்சிவா லைக் கொஞ்சம் காம்பாக்டா இருக்காங்க பாக்ஸ் தான். ரஹீம் லேஸ் இட் அங்கித் முகர்ஜி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஓடி வராரு. சைட்ல இருந்து ஓடி வந்துட்டு இட் வாஸ் நாட் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டச். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இட் வாஸ் நாட் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டச். பட் இங்க இருந்து ஒரு ஷாட் அடிச்சாரு. லைக் நார்த் ஈஸ்டோட ஒரு டிஃபெண்டர் காலுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த கீப்பரை தாண்டி கார்னருக்குள்ள போகுது. லைக் ஸ்டஃப் ஆஃப் ட்ரீம்ஸுங்க இதெல்லாம். அண்ட் ஸ்பெஷலி பிக் அப் அங்கித் முகர்ஜி. ஏன்னா வந்து போஸ்ட் மேட்ச் ஓன் கால் சொன்னாரு இந்த மாதிரி போஸ்ட் மேட்ச் ப்ரீ மேட்ச் ஓன் கால் சொன்னாரு இந்த மாதிரி அங்கித்தோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ட் he had to be ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு. அண்ட் ஓன் கால் சொன்னார் இந்த மாதிரி லைக் அங்கித் நீ நான் மேட்ச் விளையாடனாலும் அவசியம் பரவாயில்ல நீ போய் அப்பா பாரு அப்பா பண்ணு. அங்கித் வாஸ் லைக் இல்ல கோச் அந்த மேட்ச் ஆட போறேன் அப்படின்னு. ஏன்னா அவர் கோல் அடிச்சுட்டு அவர் ஏன்னா அடிச்சாரு. ஐ டோன்ட் திங்க் he'll score a better goal than that. ஏன்னா அந்த டைமிங்ல வந்து சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் cannot calculate. சில கால்குலேட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் நீங்க அடிக்கணும். அது அப்படியே ஏன்னா வந்து ரெண்டு விஷயம். நார்த் ஈஸ்ட் பிளேயர் கார்னர்ல போயிட்டு கீப்பரையும் தாண்டி சைட் நெட் அடிக்கிறது அது வந்து பர்ஃபெக்ட் கோலுங்க. சம்டைம்ஸ் யூ கேனாட் அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது எவ்வளவு பவர் கொடுக்கணும்னு. அதுவும் இட் வாஸ் நாட் அ கிரேட் ஃபர்ஸ்ட் டச் எடுத்து அப்புறம் உள்ள அடிச்சாரு அந்த மாதிரி. ஸோ அது எடுத்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு செலிப்ரேட்டே பண்ணல. ஐம் லைக் டேய் நீ வின்னர் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் என்ன செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஓன் கோல போஸ்ட் மேட்ச் பார்த்த அப்புறம் தான் தெரியும் ஓ இதெல்லாம் தாண்டி மேட்சையும் ஆடி ஸ்கோர் வின்னர்னா சீரியஸ்லி பிக் ப்ராப்ஸ் டு அங்கித் முகர்ஜி. அது வந்து அந்த மென்டாலிட்டி நாங்க அவ்வளவுதாங்க. லைக் வந்து லைக் நாட் எவ்ரிஒன் கேன் ஹேவ் தி சேம் மென்டாலிட்டி as some of these players. சில பேர்லாம் வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி எமர்ஜென்சினா லைக் ஆப்வியஸ்லி ஃபேமிலியோட இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பட் அதையும் தாண்டி இஃப் யூ ஆர் பீயிங் தேர் அண்ட் ஸ்கோரிங் தட் டேக்ஸ் சம் மென்டல் ஸ்ட்ரென்த் டு பி தேருங்க. அண்ட் அது இருந்துச்சு அங்கித் முகர்ஜிட்ட. கடைசியில வந்து 7 நிமிஷம் பக்கு பண்ணி எப்படியோ வந்து சரி பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் போனுங்க கன்சீட் பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் கடைசியில அந்த கிரௌட் வேற லெவல் லைட் ஷோ பண்ணாங்க. நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க. அண்ட் அந்த லைட் ஷோ
இட் வாஸ் டிஃபரெண்ட் லெவலுங்க. எப்படியோ we held on and 98 minutes referee blew the full time whistle and it ended Chennai to Northeast United 1 and we are now happily sit in 6th position and வந்து destiny is in our hands, guys, as simple as that. So இது மேட்ச். ஸோ இதுக்கப்புறமா என்னன்னா, ஸோ சென்னை அண்ட் ஈஸ்ட் பெங்கால் will battle out for 6th spot. ஒரே விஷயம் என்னன்னா, ஈஸ்ட் பெங்கால் நாளைக்கு வந்து பஞ்சாப் எஃப்சி ஆடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா சென்னை எஃப்சி வந்து சண்டே அன்னைக்கு கோவா ஆடுறாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் தீஸ் டூ ஃபிக்சர்ஸ் அப்படின்னா we will know what to do against FC கோவா அப்படின்னு. இப்போ ஈஸ்ட் பெங்கால் if they win against பஞ்சாப் tomorrow, ஈஸ்ட் பெங்கால் நமக்கு மேல போயிடுவாங்க because of their head to head நம்மளோட. அண்ட் அந்த பட்ஜெட்ல if they go above us on head to head, but ஒரே பாயிண்ட்ஸ் தான் 27 பாயிண்ட்ஸ் தான் அவங்களும் போவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஸோ both of us will be on 27 points and நம்ம கோவா அவேல டிரா பண்ணாலே போதும். we'll be draw or win பண்ணா we'll be in 6th position and we'll go to playoffs. Second situation என்னன்னா, if East Bengal do not win at Punjab, which is if they either draw or lose, Chennai automatically playoffs போயிடுவாங்க. we don't even need to play our last game and we'll still qualify for the playoffs. அந்த மாதிரி ஒரு இது. and வந்து எல்லா ஏஎஸ்எல் வந்து எல்லாம் இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கேம் வந்து எல்லா டீம்ஸும் ஒரே டேட்ல ஆடுவாங்க, so that one team does not have an advantage over the other. Fortunately or unfortunately நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு, that வந்து we get to know what to do against FC Goa அப்படின்னு. so let's see what happens. but வேற லெவலுங்க இந்த மாதிரிலாம் ஒரு ரஷ், இந்த மாதிரி ஒரு ஒரு you can't explain this. you only have to experience it in front of you to have that emotion. சிலதான் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. மனிதர் உலர்ந்த கொள்ள மனிதர் காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துன்னா லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் கோ சென்னை.